மக்களே பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. நார்மலாக செய்கிற வேலை கூட ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். உங்களுக்கும் சேம் ஃபீலிங்கா? எனக்கு புரியுது. வெயிட் லாஸ் ஜேர்னியை மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் இருக்கவங்க டயட் ஃபாலோ அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. அதனால தாங்க இன்றைக்கி சப்பாத்தி செய்யும் போது கோதுமை மாவில் 5-6 டேபிள் ஸ்பூன் ஹெல்த் மிக்ஸ் எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கங்க. கூடவே சால்ட் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சிக்கிட்டேன். கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்ல சப்பாத்தி மாவை சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன். ரொம்ப அழுத்தமாக பிசைஞ்சால் ஹார்ட் ஆகிடும். அதனால் ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. பிறகு என்ன, நல்லா சாஃப்டாக பிசைஞ்ச மாவை உருட்டுக்கட்டையில் நமக்கு தெரிஞ்ச ஷேப்பில் உருட்டி திருப்பி போட்டு திருப்பியும் உருட்டி தவாவில் போட்டு சும்மா ப்ளஃபியாக சூப்பர் சப்பாத்திக்கு இந்த மாதிரி ஒரு மஷ்ரூம் கிரேவி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் டயட் அப்படிங்கிற வேர்டும் வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஜேர்னியும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஈவினிங்காக இருந்துச்சு அப்படின்னா 6:30க்கே சாப்பிட்ருங்க. நைட் சாப்பிட்டிங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் இப்படி தான் செஞ்சேன். நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள்.